Taste the Daily. நீச்ச உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். நீதிபதிகள் குறிப்பாக பட்டியலின சமூகத்தை சேர்ந்த நீதிபதிகளாக ஆகிறாங்கன்னா அது திமுக போட்ட பிச்சைன்னு சொன்னவர் இன்னைக்கு நாய்கள் கூட பிஏ பட்டம் வாங்குதுன்னு சொல்லக்கூடிய எல்லை மீறிய பேச்சு எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு சரித்திரத்தில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய முக்கியமான நாள். அப்படிப்பட்ட நாள் என்ன நாள் என்றால், புரட்சி தலைவர் தீய சக்தியான திராவிட முன்னேற்றக் கழகத்தை பின்னங்கால் பிடரில் அடிக்கும் அளவிற்கு ஓட ஓட விரட்டி அவர்களுக்கு மிகப்பெரிய தோல்வி என்றும் பரிசை தந்து, அந்த பரிசின் மூலமாக தமிழக மக்களுக்கு விடிவை தந்து தமிழக மக்களை நல்ல ஒரு ஆட்சிக்கு அழைத்து சென்ற ஒரு பொன்னான நாள். எம்ஜி ராமச்சந்திரன் எனும் நான் இந்த ஓங்கிய குரல் உலகமெங்கும் ஒலித்த நாள். சட்டசபையிலே காலடி எடுத்து வைத்து கிரகப்பிரவேசம் செய்த நாள். அஇஅதிமுக எனும் கட்சி நாடாளுமா, நடிகனெல்லாம் கட்சி நடத்தினா நாசமாயிடும் நாடு, இதெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னு எல்லாம் கேலியாக பேசியவர்களுக்கு மத்தியில் குறைந்த ஆண்டுகளுக்குள் ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனையை படைத்து மிகப்பெரிய தொண்டர் படையை திரட்டி தீய சக்தியை ஓட ஓட விரட்டி தோல்வியின் விளிம்பிக்கே செல்லும் அளவிற்கு விரட்டி ஆட்சியில் அமர்ந்த, அரியாசனத்தில் அமர்ந்த எம்ஜி ராமச்சந்திரன் எனும் நான் என்று ஓங்க ஒலிக்க உயரிய குரலுடன் தமிழக மக்களின் முகத்தில் மகிழ்ச்சியை சந்தித்த முதல் நாள் இந்த நாள் தான். 4/7/1977 தொண்டர்களெல்லாம் மகிழ்ச்சி ஆரவாரத்தில் ஆர்ப்பரித்த நாள். அதே நாளில் எனது தந்தையான குழந்தைவேலு எனும் நான் என்ற குரல் ஒலித்த நாள் இதே நாள்தான். ஆகவே மிக மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தில், மிக மகிழ்ச்சியான நேரத்தில் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன். அவர் விட்ட வழியிலே நாங்கள் இன்று வரை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வருடங்கள் 47 வருடங்களுக்கு மேலே ஆகிவிட்டது. ஆனாலும் திராவிட சிந்தனையோடு பயணித்து கொண்டிருக்கிறார்கள் அவரால் வளர்க்கப்பட்ட தொண்டர்கள் இன்று வரை. அதன் காரணமாகத்தான் இந்த திராவிட கட்சிகள் தமிழர்களை தேவைப்படும் பொழுது பயன்படுத்தி கொண்டு, தேவையில்லாத பொழுது ஏச்சு சொல்லுகளாலும் கேவலமான மொழிகளாலும் அவர்களை மிருகங்களை விட கேவலமாக விமர்சிப்பார்கள் என்று சொல்லுவார்கள். இப்பொழுது மிருகங்களுடன் ஒப்பிட்டு விமர்சிக்கிறார்கள். அதிமுக இன்றைக்கு அரியணை ஏறிய நாள், அதே நாளில் ஒருவர் திமுகவினுடைய ஒரு அமைப்பு செயலாளர் RS பாரதி தமிழ்நாட்டினுடைய மக்களை ரொம்ப இழிவாக பேசியிருக்கிறார். ஆமாம், அதாவது அவர் எப்பயுமே மைக் கிடச்சுன்னா என்ன பேசுகிறதுனே தெரியாமல் பேசிகிட்டு இருப்பார். காரணம் என்னென்னா, அவர் வழக்குகள் தொடர்ந்து அந்த வழக்குகள் மூலமாக ஓரிரு வழக்குகள் வெற்றி பெற்றதால் மமதையின் உச்சிக்கே சென்று விட்டார். இன்னும் ஒன்று சிறப்பாக குறிப்பிட வேண்டும் என்றால், தமிழக முதல்வர் இன்று இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்த அதே தமிழ் வாத்தியார் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ கல்லூரியில், மேல்நிலை கல்லூரியில் சேத்துப்பட்டில் அவரிடம்தான் நானும் பயின்றேன். அவருடைய பெயர் வி. ஜெயராமன். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவரால் வளர்க்கப்பட்ட நான் எப்படி நாகரிகமாக பேசுகிறேன், அவரால் வளர்க்கப்பட்ட அந்த முதல்வர் என்று சொல்கிறார்களே மு.க. ஸ்டாலின், அவர்கள் பின்னர் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எப்படி பேசுகிறார்கள், யார் சரியாக நாகரிகத்தை கற்றுக்கொண்டு வந்து பேசுகிறார்கள் என்பதை தமிழக மக்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே பள்ளியில் படித்த மாணவர்கள் வேறு விதமாக இருக்கிறார்கள். சரி, அவர் படிக்கவில்லை, நீங்கள் படித்தீங்க, அவரையாவது கூட்டிகிட்டு போய் டியூஷனுக்காவது விட்டுருக்கலாம்ல. இந்த RS பாரதியை நல்ல தமிழ் கற்றுக் கொடுத்து, நாகரிகமும் கற்றுக் கொடுத்து, தமிழ்நாட்டில் எப்படி நடந்துக்கணும், தமிழர்களை எப்படி மதிக்கணும், தமிழக மக்களால் கிடைத்த நமக்கு கிடைத்த பெருவாழ்வில் எப்படி நம்ம மகிழ்ந்திருக்கிறோம், அப்படி மகிழ்ந்திருக்கும் பொழுது நாம் அந்த மக்களை எப்படி மகிழ்ச்சியோடு நடத்த வேண்டும், நாகரிகமாக நடத்த வேண்டும் என்று. அதாவது இவர் என்ன சொல்கிறார், இந்த எந்த நாய் வேணாலும் BA படிச்சுட்டு இருக்கு அப்படிங்க. நான் என்ன சொல்கிறேன், உண்மையிலேயே கல்வி அறிவை புகட்டித்தவர் பார்த்தீங்கன்னா காமராஜர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் எல்லா கிராமங்களிலும் ஒரு எழுத்தறிவு இருக்கணும், கை நாட்டு உருட்டிட்டு எல்லாம் வீணாக போகிறாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் கல்வி கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிந்த அளவு கல்வி சாலைகளை அமைத்தார். அதற்கு பின்பு மிகப்பெரிய அளவில் சாதனை படைத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா. இப்படி தமிழகத்தை கல்வி அறிவு பெறக்கூடிய ஒரு மாநிலமாக உயர்த்தி நாகரிகத்தின் உச்சகட்டத்தில் கொண்டு சென்று உலகமே போற்றக்கூடிய தமிழர் பிறந்த நாடு
என்ற ஒரு பெருமைக்குண்டான நாட்டை நமக்கு வந்து எல்லாம் வழிகாட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் வளரக்கூடியவர்கள், நாட்டை ஆள்கிறவர்கள் நாட்டு மக்களுக்கு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும், நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும், நல்ல நாகரிகத்தை படிப்பிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் கற்றுக் கொடுத்து தமிழ் சமுதாயத்தை சீரழிப்பது மட்டுமல்லாமல் இளைஞர்களை தான் படித்து கஷ்டப்பட்டு படித்து ஒரு பட்டத்தை பெறுவதற்கு ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவார்கள் என்பதை அறிந்திருந்தால் இப்படி ஒரு கேவலமான செயலை அவர் செய்திருக்க மாட்டார். எந்த நாய் வேணாலும் பிஏ படிக்கும் அப்படின்னா உங்க வீட்டு நாய் என்ன படிச்சிருக்குன்னு சொல்லுங்க. மாமான்னு எம்ஏ டபுள் எம்ஏ படிச்சிருக்கா, இல்ல பக்கத்து வீட்டு நாய் என்ன படிச்சிருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அப்படி கேட்கலாம். சரி, அதை விட இன்னொரு கேள்வி, அடுத்த கேள்வி கேட்கலாம். உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் பிஏ படித்திருக்கார்களோ அவர்களுக்கு பின்னால் எல்லாம் நாய் என்று போட்டுக் கொள்வீர்களா? இனிமேல் அழைக்கும் பொழுது அவர்கள் பேரை சொல்லி இந்த பட்டத்தை சொல்லி அழைப்பீர்களா, இல்ல நான் என்று அழைப்பீர்களா? இந்த கேள்வி எல்லா விதத்திலும் உங்களுக்கு பொருந்தும் என்பதை தயவு செய்து நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அவங்களுக்கு எப்படி இது பொருந்தும்? எப்படி பொருந்தும்னா அவரை மித்தவங்களுக்கு சொல்லும்போது அது அவங்களுக்கு பொருந்தாது. நான் என்ன சொல்றேன், எந்த நாய் வேணாலும் பிஏ படிக்கலாம். அது ஒரு சில வார்த்தைகள் அவர் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த காலகட்டத்திலே யாரும் படிக்க மாட்டார்கள். படிக்காமல் இருந்த பொழுது ஒருத்தர் பிஏ படித்தார் என்றால் ஒரு பெரிய தேக்கு பழம் எடுத்து வந்து அது பெயிண்ட் அடிச்சு பிஏன்னு எழுதி போட்டு மாட்டி வைப்பான். அதெல்லாம் கரெக்ட், நீங்க சொன்னதெல்லாம் நியாயம், ஒத்துக்கிறோம். ஆனா இந்த காலத்துல எந்த நாய் வேணாலும் பிஏ படிக்குது அப்படின்னா நீங்க பிஏ மோசம்னு சொல்றீங்களா, இல்ல படிச்சவன மோசம்னு சொல்றீங்களா, இல்ல என்ன சொல்ல வர்றீங்க அந்த கருத்து அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. அதே போல இளைஞர் சமுதாயத்தை வழிநடத்த வேண்டிய உயரிய பொறுப்பில் இருக்க வேண்டிய ஒரு ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு பிஏ படித்தவரை நாய் கூட மதிக்காதுங்கிற மாதிரி நாய் கூட பிஏ படிக்குதுன்னு நீங்க சொல்றீங்களா? ஏன் இதை ஒரு கல்வி அமைச்சரை வச்சு சொல்லுங்க, இல்ல உங்க முதலமைச்சரை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். இந்த இளைஞர் சமுதாயம் எல்லாம் உங்களுக்கு ஓட்டளிக்குதா, ஓட்டளிக்காமல் போகிறதா என்று பார்ப்போம். நாடை போதை மண்டலமாக்கி சீரழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கள்ளச்சாராயத்தில் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் பிணங்குளம் கேட்கிறது. திராவிட மாடல் என்கிறீர்கள். திராவிட மாடலில் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன? நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்காமல் ஒரு படித்த பட்டதாரியை நாய்க்கு ஈடாக பேசுவதுதான் நீங்கள் சொல்லிக் கொடுக்கிற நாகரிகமா? இந்த நாகரிகத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு அமைப்பு செயலாளர் என்ற பதவி தேவையா? நீங்கள் பட்டம் படித்தவர், சட்டம் படித்தவர் என்று சொல்கிறீர்களே, நீங்கள் படித்த சட்டக்கல்லூரியில் இப்படித்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்களா? தமிழர்களை இப்படி பண்ணுங்க, இல்ல படிச்சவனை கேவலமா பேசுங்க சொல்லி கொடுத்தாங்களா? அப்படிப்பட்ட ஆசிரியரிடம் தான் நீங்கள் கல்வி கற்றீர்களா? இந்த கேள்வி எல்லாம் உங்களை மட்டும் இல்ல, உங்கள் தலைமையையும் உங்கள் கட்சியையும் உங்கள் ஆட்சியையும் கேட்க வேண்டிய கேள்வி என்பதை தயவு செய்து மனதில் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு வார்த்தையை உதிர்க்கும் பொழுது நீங்கள் பயத்தோடு, பயம் கலந்த மரியாதையோடு நீங்கள் உதிர்க்க வேண்டுமே தவிர இப்படி கேவலமாக பேசினால் நாளை ஓட்டு கேட்டு பிச்சை எடுக்க வந்தால் இந்த பிச்சைக்காரனை வெளியே அனுப்பு என்று சொல்லக்கூடிய நிலைமை தமிழக பட்டதாரி இளைஞர்கள் முன்வைப்பார்கள் என்பதை தயவு செய்து கூர்ந்து கவனித்துக் இல்லை. இதுல இன்னொரு புள்ளியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நாய்கள் கூட பிஏ படிக்குது அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் தாண்டி திமுகவால தான் இன்னைக்கு எல்லாரும் பட்டம் பெற்றாங்கன்ற ஒரு செய்தியை சொல்றாரு இல்லையா? தமிழ்நாட்டில் திமுக வர்றதுக்கு முன்னால எல்லாம் கை வச்சு ஊட்டிட்டு இருந்தாங்களா? இல்ல, அது தமிழ்நாட்டில் அதிகமான ஆட்சி காலம் அதிமுகவுடைய ஆட்சி காலம், அதிக கல்வி நிலையங்கள் தொடங்குனதுக்கான முக்கியமான அதிமுக ஆட்சி காலத்துல மருத்துவ கல்லூரிகள் வந்தது அதிமுக. எப்படி திமுக இதுல கிளைம் பண்ண பாக்க? இவங்கள ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு, இல்லை வரப்போறாருன்னா உயர் அதிகாரிகள் சந்திப்பார்கள். தெரியாம ஒரு ஜட்ஜோ இல்லை மேஜிஸ்ட்ரேட்டோ சந்திச்சிடறான்னு வச்சுக்கோங்க, உடனே இவன் என்ன பண்ணுவான், அதை பப்ளிஷ் பண்ணி பாருங்க, ஒட்டுமொத்த ஜுடிஷியலும் எங்க தயவுல தான் வாழுது, ஒட்டுமொத்த ஜுடிஷியலுக்கு நாங்க தான் பிச்சை போட்டோம், நாங்க தான் இது பண்ணோம், அப்ப தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வந்துன்னா அந்த பிச்சை போட்டவங்க எல்லாம் உங்களுக்கு திருப்பி பிச்சை போட்டு தான் உங்களுக்கு தீர்ப்பு வந்ததா அப்படி நாங்க கேள்வி கேட்கலாம்ல? ஜுடிஷியலை நீங்கள் கேவலப்படுத்துகிறீர்கள் என்பதை தயவு செய்து நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருந்து கொண்டு இதை செய்வது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்க? ஜுடிஷியலா நீங்க பேசுறதே தப்புங்கிற மாதிரி தான பிரச்சனை வரும். ஒரு மேஜிஸ்ட்ரேட் இதுல என்ன ஜுடிஷியல் தவறு இருக்கு? நான் என்ன சொல்றேன், ஒரு படித்தவர்களை நீங்க உங்களை மரியாதை நிமித்தமா பார்க்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிச்சை போட்டு தான் நீங்க படிக்க வைக்கிறீங்கன்னு சொல்றது அது ஒரு கேவலமான செயல், ஈனச் செயல் அது. சரியா? அதை விட அப்படிப்பட்டவர்கள் வழங்குகிறார்கள் ஒரு தீர்ப்பு என்று வைத்துக் கொள்வோம். அப்ப அந்த கைமாறாக அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வரும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மோசமான இக்கட்டான நிலைக்கு உங்களை சந்திக்க வந்த பெரிய மனிதர்களை கேவலப்படுத்துகிறீர்கள் இல்லையா? இதைவிட கேவலமான ஈனச் செயல் என்ன இருக்கிறது? எந்த செயலுமே இல்லை. ஆகவே தயவு செய்து இது போன்ற பேச்சுக்களை இவர் மட்டும் இல்ல, இன்னும் இந்த பொன்முடி ஒருத்தர் பேசுறாரு, என்ன ஓசியில தானே வந்தீங்க, ஓசியில தானே இது பண்ணீங்க. இன்னொருத்தர் யாரு, நம்ம துரைமுருகன் அண்ணன் இருக்கார் இல்லையா, எங்க அப்பாவுடைய நண்பர், எங்க அப்பாவுடைய கிளாஸ்மேட், அவர் பையன் என்ன வந்துருச்சா பணம், மேக்கப்லாம் பலமா இருக்கு, என்ன பணம், யார் விட்டு பணம் கொடுத்தீங்க, உங்க அப்பா விட்டு பணம் கொடுத்தீங்களான்னு இன்னொருத்தர் கேட்டுட்டு இருக்காரு. இந்த மொழியெல்லாம் நீங்கள் எங்கே கற்றுக்கொண்டீர்கள்?
சரியா? காலங்காலமாக பழங்காலத்தில் படிக்காதவர்கள் பேசி வந்த மொழியை படித்து நாகரிக தமிழில் நீங்க செம்மொழி பூங்கா நடத்துறேன்னு சொல்றீங்க. செம்மொழி பூங்கா வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? செம்மொழி பூங்கா வைக்கிறீங்கிறீங்க, அப்புறம் என்ன சயின்ஸ் வந்து இதுல கொண்டு வரேங்கிறீங்க, எலக்ட்ரானிக்குங்கிறீங்க, கம்ப்யூட்டருங்கிறீங்க, எல்லாம் கரெக்ட். படிக்கணுங்கிறீங்க, படிக்க வைக்கிறேங்கிறீங்க, எல்லாம் பண்றேங்கிறீங்க. என்ன பண்ணீங்க? கடைசியில கேவலமான வார்த்தைகளை சொல்லி கொடுத்து தமிழகத்தை படுபாதாளத்திற்கு தள்ளக்கூடிய இழிய செயலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பேசலாம். ரவி, உங்களுடைய இறுதி கருத்து மிகச் சுருக்கமா. முத்தமிழறிஞர் என்று கூறிக்கொண்டு கலைஞரை போற்றுகிறார்கள். தமிழுக்கு அவரே வித்தகர் என்றும், தமிழ்நாட்டில் தமிழை விதைத்தவரே அவர்தான் என்றும், அவர் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் தமிழே வளர்ந்திருக்காது என்றும் வீரவசனம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நடுவே சட்டமன்ற தொடர்களில் அவர் எவ்வளவு கேவலமாக கொச்சையாக பேசியிருக்கிறார் என்ற வரலாறும் இருக்கிறது. சரியா? ஒரு பெண் உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு நாடாவை அவிழ்த்து உள்ளே பார்த்தால் தெரியும் என்று கேவலமாக பேசியிருக்கிறார். அதற்கு அவர் கொடுத்த விளக்கம் என்னவென்றால், அந்த ஃபைலுக்கு மேலே இருக்கிற இதை வந்து பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க பேப்பர் தெரியும். இந்த மாதிரி இரட்டை அர்த்தங்களில் கேவலமான வசனங்களை பேசுவதில் கலைஞர் வித்தகர். அதே போல் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு அடிபட்ட பொழுது ரத்தங்கள் சிந்தியதாக ஒரு தகவல் வந்தது. அவர் வந்து நான் அப்படி இருக்கும் என்று நினைத்தேன், இப்படி ஆகிவிட்டது, இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் பிரயோகித்து அவர் பெண்களை கேவலப்படுத்தும் விதமாக அந்த வசனங்களை எல்லாம் பேசியிருக்கிறார். அதற்கு நடுவில் கட்சிக்குள்ளே தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தல் நடைபெறும் பொழுது ஒரு பெரிய கலவரம் மாதிரி ஒரு சண்டை நடைபெறுகிறது. சண்டை நடைபெறும் பொழுது அங்கே அடிதடி நடக்கிறது. அப்போது கேள்வி கேட்கிறார்கள் நிருபர்கள் கேள்வி கேட்கும் பொழுது, கட்சி என்று இருந்தால் சண்டை என்று வரத்தான் செய்யும், சண்டை என்று ஒன்று வந்தால் காயம் படத்தான் செய்யும், காயம் பட்டால் ரத்தம் வரத்தான் செய்யும், அதற்கப்புறம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், அதற்கப்புறம் தான் அரசியல் நடைபெறும். இதுபோல எந்த ஒரு பிரச்சனைக்கும் தெளிவான ஒரு தீர்வை கொடுப்பாமல் குழப்பமான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்து தமிழிலே உபயோகப்படுத்த வேண்டிய வார்த்தைகளை தவறாக உபயோகப்படுத்தி இரட்டை அர்த்தங்களில் உபயோகப்படுத்தி தமிழுக்கு அதாவது பெருமை சேர்த்தார் என்று சொல்வதை விட அசிங்கங்களையும் கேவலங்களையும் சேர்த்து இருக்கிறார். அந்த வழியில் வந்தவர்கள் தான் இவர்கள். அவர்கள் வளர்த்த அமைப்பு செயலாளர் என்பது எவ்வளவு ஒரு கட்சியில் ஒரு உயரிய பொறுப்பு. அந்த உயரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் நாகரிகத்தின் ஒட்டுமொத்தமாக இருக்க வேண்டுமே தவிர அநாகரிகத்தின் உச்சகட்டமாக இருக்கக்கூடாது. இப்போ அந்த ஹரிமாதவன் அவர்களுக்காக பேசி வக்காலத்து வாங்குறாருல, இவ்வளவு பேசுறாரு. நல்ல ஒரு இலையை போட்டு படையல் படைத்து விட்டு அறுசுவை உணவை படைத்து விட்டு அதனோட கிட்ட ஒரு துளி சாக்கடையிலிருந்து எடுத்த நீரை வைத்து விட்டு, ஒரு துளி சாக்கடை நீர் தானே இருக்கிறது, அந்த நீரை அமர்த்தி விட்டு நீங்க சாப்பிடலாமே அப்படின்னு சொன்னா இவர் அதை ஒத்துப்பாரா? யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அதுதான் அந்த உதாரணத்திற்கு முதல்ல பதில் சொல்ல சொல்லுங்க. அவரால் பதில் சொல்ல முடியுமான்னு கேளுங்க. அவர் ஆற்றி உரை சிறந்த உரை, ஒரே ஒரு வார்த்தை தானே நான் என்று சொன்னார். அதுல என்ன தவறு இருக்கிறது? நீங்க நான் அதை சொல்லிட்டேனே, ஒரே வார்த்தையில சொல்லிட்டேனே. இலையை பரப்பி விட்டீர்கள், 16 வகையான உணவுகளை போட்டு விட்டீர்கள், எல்லாம் ராஜா உருந்து வைக்கிறீர்கள். அதற்கு நடுவே சாக்கடையிலிருந்து எடுத்த ஒரு தண்ணீர் துளியை எடுத்து வைத்து விடுங்கள். வைத்து விட்டு அந்த தண்ணீர் துளியை பார்க்காமல் நீங்கள் உணவை அருந்துங்கள். முடியுமா? பேசலாம். முடியும் என்றால் நீங்கள் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார்.